ஆக தேவனுக்கு முன்பாக ஒருத்தர் மிருக குணம், மிருகம் போல இருக்கிறவன், நான் என்ன வந்தாலும் தேவனை மகிமைப்படுத்த மாட்டேன். நான் தேவனை அறிந்தும் அவருக்குரிய மகிமையை நான் செலுத்தாம நான் ஸ்தோத்தரியாமல் இருப்பேன். போட்டோம், அவன் போட்டோம், அவன் போட்டோம். ஒப்பு கொடுத்த ஆண்டவர் ஒப்பு கொடுத்த யார் ஜெபம் நீங்க காப்பாற்ற முடியும்? அதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் நான் இவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணேன்ப்பா, ஆனா என் விண்ணப்பம் என் மடியிலேயே திரும்ப வந்துட்டு. நான் வடிக்காத கண்ணீர் இல்லை, நான் போடாத முழங்கால் இல்லை, நான் இருக்காத உபவாசம் இல்லை. ஆனா சிலருக்காக ஜெபித்த போது என் விண்ணப்பங்கள் என் மடியிலேயே திரும்ப வந்தது. ஏன்? என் முன்னாடி அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? மிருகம் போல இருக்கிறாங்க. எனக்குரிய மகிமையை செலுத்த நான் கொடுத்த தவணத்தை நான் எத்தனை தவணையை கொடுத்தேன் தெரியுமா? அதை தாண்டி மிருகம் போல இன்னும் இருக்கிறாங்க. நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அசுத்தத்துக்கு. ஆனா தேவனை மகிமைப்படுத்துகிறவன் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தரோ அவனை இவன் கையிலே விடுவதில்லை. உலகம் விட்டா அங்க நம்பிக்கை இருக்கு, அங்க விட்டா முடிஞ்சு. எனவேதான் ஆசாப் சொல்றான், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், எனக்கோ தேவனை விட்டுறாதீங்கப்பா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது இதெல்லாம். மீண்டும் மீண்டும் தேவனுக்குரிய மகிமை செலுத்த தேவன் தருகிற எத்தனை தருணங்கள். இன்னும் மிருகம் போலதான் இருக்கிறோமா? மிருகம் போலதான் இருக்கிறோமா? தேவனுக்குரிய மகிமை செலுத்தாதவன் அசுத்தமானவைகளை நடப்பிக்க வாசல்கள் விசாலமாய் திறந்திருக்கும். ஹல்லேலூயா. அவன் துணிந்து விட்டுட்டார்னு அர்த்தம், விட்டுட்டார்னு அர்த்தம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது. அப்படியே தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்து. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம்மையே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. கைகளை விரித்து உயர்த்தி சொல்லுவோம். உம் சந்நிதியில் என்ன துன்பமே வந்தாமே நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் விட்டுறாதீங்கப்பா, இப்படி பிள்ளைங்க உங்களை அண்டிக் கொள்ள வைங்கப்பா. க்ளோரியா மாசேலா ஹண்டரே தனரே. என்ன துன்பமே ஆமே நான் பின் திரும்பேனே. உம்மையே உம்மையே நானே. எத்தனை பேர் இருதயத்தில் இந்த அப்பாவை பார்த்து சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. மிருகம் போல இருந்தது போதும், மிருகம் போல உணர்வில்லாம இருந்தது போதும் சகோதரா. நான் பின் திரும்பேனே. சொல்லுங்க. உம் பாதத்தில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் பாதத்தில் அமர்ந்து. இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. எல்லார் வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென். எந்த புயல் வந்து போதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை. உம் பாதத்தில் அமர்ந்தப்பா. அப்பா சபை இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வாங்கப்பா.
வாசிக்கப்படும். சொல்லுங்க, உம் சந்நிதியில் மூல அனுதினமும் இது எங்கள் அனுபவம் ஆவதாக. அனுதினமும் உடர கவலம சேர வளரதனரா என்ன துன்பமே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே நான் பின் திரும்பேனே. இயேசுவே உம் சந்நிதியில் gloryamam ro semam ro handare ora handara la kamam ra se handara. ஆமென், ஆமென், ஆமென். நான் இனி மிருகம் போல உங்க முன்னாடி இருக்க கூடாது. உங்க பிள்ளையா இருக்கணும், உங்க பிள்ளையா இருக்கணும். ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க, உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் நேசி. ஓரே ஹந்தரே லகதனரா. Love you Jesus, love you Jesus. Amen. உம்மையே நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேன். சொல்லு சபையே, உம்மையே நான் நேசிப்பேன் அப்பா. Love you Jesus, love you Father. உம்மையே நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேன். உம் பாதத்தில் அமர்ந்து ஆராதிப்பேன். சர்ச், உம் பாதத்தில் இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. எல்லா கட்டுகள் உடைவதாக. தவறான எண்ணங்கள், தவறான பார்வை, தவறான பேச்சு சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. Jesus, 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 Jesus. உம் சந்நிதியில் தவறான எண்ணங்கள், தவறான பார்வைகள், தவறான பேச்சு சுட்டரிக்கப்படுவதாக, சாம்பலாவதாக. பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க. ஆண்டவரே, உங்க முன்னாடி நான் மிருகம் போல இருக்கக்கூடாது, நான் காரியம் அறியாத மூட நான் இருக்கக்கூடாது. ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். Hallelujah, hallelujah. பிதாவான என் தேவன், கைகளை உயர்த்தி தகப்பனே, என் அப்பா, அப்பா, பிதாவான இயேசுவே தகப்பனே. சபையாய் ஒரே சத்தமாய் சொல்லி பாடுவோமா? வல்லமையோ மகிமையோ அப்பான்னு சொல்லுங்க. தகப்பனே, தகப்பனே, உமக்கு தானே. ஹல்லேலூயா. வல்லமையோ
உமக்கு தானே. நன்றியோடு அவர் செய்ததை சொல்லி பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானில் சிலுவையில் எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. நன்றியோடு சொல்லுங்க. பிரித்தெடுத்தீரப்பா, பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னார் உமக்கென்று பிள்ளையாய் ஆராதிக்கலாமா? கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து மனதார சொல்லுங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது. ஆமென். இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்க அளவற்ற கிருபைகளுக்காக, அன்புக்காக, கிருபையா எங்கள் மத்தியில் இறங்கி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தவறான பார்வை எங்களிடத்தில் உண்டுப்பா, தவறான எண்ணங்கள் உண்டுப்பா, தவறான பேச்சு உண்டு. இவைகள் நிமித்தம் உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நாங்கள் உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தோம். ஆண்டவரே, உங்களை துதிக்க விடாது இருக்க பண்ணுகிற, உம்மோடு சேர விடாது இருக்க பண்ணுகிற, உம்முடைய அன்பையும் அளவற்ற கிருபைகளையும் புரிந்து கொள்ளாதபடி செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக நாங்கள் இன்னும் உம்மை அண்டிக் கொள்ள எங்களுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணினவைகள் எங்கள் கண்கள் காணவில்லை, எங்கள் காதுகள் கேட்கவில்லை அப்பா. ஆனால் நீங்க குறித்த காலத்தை கண்டு வைத்திருக்கிறீங்கன்னு தெரியுதுப்பா. உம்மை அண்டிக் கொண்டு உமக்கு உகந்தவர்களாய் மாற வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலாம்.